and grammar classes. லாஸ்ட் கிளாஸஸ்லேயே இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஐ ப்ளே கிரிக்கெட்டா, ஐ ப்ளேஸ் கிரிக்கெட்டா அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ நமக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தெரியும். ஐக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ளே மட்டும்தான் எடுக்கணும், ப்ளேஸ் எடுக்கக்கூடாது. ஐ ப்ளே கிரிக்கெட். நீங்கள் கிரிக்கெட் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம், இதுக்கு முன்னாடி ஏ, ஆன், தி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எதுவுமே உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படி மட்டும்தான் சொல்லணும். ஐ ப்ளே கிரிக்கெட்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்து செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். சி அப்படின்ற வேர்டுக்கு எப்பவுமே வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். சி ரீட்ஸ் அ புக் அப்படின்னா ஒரு புக்கு படிக்கிறா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இ அப்படின்ற வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற வேர்டு தான் நீங்கள் எடுக்கணும். இ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். இங்கே இங்கிலீஷுக்கு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இங்கிலீஷோ இல்லை ஆன் இங்கிலீஷோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ், அதனால் இதுக்கு முன்னாடி எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றதும் ஒரு கேமு. இந்த கேம் வேர்டுக்கு முன்னாடி எதுவும் ஆர்டிகல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே பாருங்கள். எங்கள் கீழே தே அப்படின்னா நமக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு தெரியும். நமக்கு தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அப்படின்னா ஒரு ஆளுக்கு மேலே இருக்காங்க, ஒரு ஆளுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா வெர்போட எஸ் இல்லாத மாதிரி வேர்டு எடுக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ தே வாட்ச் டிவி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். தே வாட்சஸ் டிவி அப்படின்றது தப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிவி அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, தி அப்படின்ற வேர்டெல்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். வி ஸ்டடி எவ்ரிடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு நம்ம பல கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஒன்று நாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படின்னு இருக்குது மீனிங் இருக்குது. அப்போது வி ஒரு ஆளுக்கு மேலே ஆயிடுச்சுது. ஒரு ஆளுக்கு மேலே போயிட்டாவே நம்ம வெர்போட எஸ் இல்லாமல் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வி ஸ்டடி அப்படின்றது தான் கரெக்டு. வி ஸ்டடீஸ் அப்படின்றது தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ வி ஸ்டடி எவ்ரிடே அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த எவ்ரிடேன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதக்கூடாது. அதாவது எவ்ரி அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்பேஸ் இல்லாமல் எவ்ரிடேன்னு இப்படி எழுதக்கூடாது. இப்படி இங்கிலீஷில் வேர்டு இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதனுடைய அர்த்தம் வேறு. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரியும் டேயும் பிரித்து தான் எழுதணும். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் அப்படின்றது ஒன்றே ஒன்றா இல்லை ஒன்றுக்கு மேலே அப்படின்னா ஒரே ஒரு சன் தான் நமக்கு இருக்குது. அப்போது ஒரே ஒன்று இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டு. அப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே இந்த சன்னுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, தி அப்படின்ற ஆர்டிக்கல். இதை வந்து பார்த்தீங்கன்னா த சன்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு, இது மாதிரி உலகத்தில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் தி யூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ நீங்கள் பேசும்போது தி சன், தி மூன் அப்படின்னு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்படி இல்லாமல் வெறும் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தப்பான சென்டென்ஸு. ஸோ இந்த சன், மூன் எல்லாம் உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்றதுனால இங்கிலீஷில் இதுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணுறது வழக்கம். நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க். என்ன கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்கள். மை ஃபாதர் அப்படின்றவர் ஒரே ஒரு சிங்குலர் மட்டும்தான். அப்படி சிங்குலர் இருக்கும்போது வெர்போட எஸ் எடுக்கிறது தான் கரெக்டு. ஸோ மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க் அப்படின்றது ஆன்சர் கரெக்டு. ஒர்க் எடுக்க வேணாம். மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க் அப்படின்னா என்னுடைய அப்பா பேங்க்கில் வேலை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மைக்கு என்னுடைய அப்படின்னு தமிழ் அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த டாக் பார்க்கா இல்லைனா பாக்ஸா லவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து படிக்கும்போது பாக் லாஸ்ட் இந்த சென்டரில் இருக்கிற இறை கொஞ்சம் அழுத்தி படிக்க வேணாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது இந்த வேர்டு பார்க் அப்படின்னு இருக்குது இது படிக்கிறது. இந்த இறை சும்மா லைட்டாக மட்டும் படித்தா போதும். பாக் இல்லைனா கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே விட்டுட்டு இந்த பாவும் இந்த இக்கு மட்டும் படித்தா கூட போதுமானது. பாக் அப்படின்னு மட்டும் படித்தா போதும். சரி, த டாக் பாக்ஸ் லவுட்லியா, த டாக் பாக் லவுட்லியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாக் அப்படின்றது ஒரே ஒரு டாக் தான் நமக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போ வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டு. த டாக் பாக்ஸ் லவுட்லி, அந்த நாய் பார்த்தீங்கன்னா சத்தமாக குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லாஸ்ட்டு 2 சென்டென்சஸ் மட்டும்தான். ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ் நோட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு சென்டென்ஸை கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் டேம் தான் கொடுத்துருக்கோம். இப்படி ப்ளூரல் டேமில் வந்துச்சு அப்படின்னா இப்போ மேலகிற டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்குலராக இருக்கும்போது வெர்பு கூட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்படி ப்ளூரலாக இருக்கும்போது வெர்பு கூட எஸ் இருக்கிறது எடுக்கக்கூடாது, எஸ் இல்லாமல் இருக்கிறது எடுக்கிறது தான் கரெக்டு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நோட்ஸ் அப்படின்றது தான் கரெக்டு. ரைட்ஸ் நோட்ஸ் அப்படின்றது தப்பு. The last sentence, she likes musica, she like musica. இப்போ சி அப்படின்றது தமிழ் அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியும். சி அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம்.
அப்போது ஒரே ஒரு ஆள் தான். ஒரே ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டு. சி லைக்ஸ் அப்படின்றது கரெக்டு. லைக் அப்படின்றது தப்பு. அடுத்து மியூசிக். சி லைக்ஸ் மியூசிக். அதே மாதிரி இங்கே மியூசிக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மியூசிக்கு முன்னாடியும் மியூசிக், த மியூசிக் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுறது கிடையாது. ஏன்னா மியூசிக் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அன்கவுண்டபிள் அப்படின்னா இதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அன்கவுண்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், மிச்சம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டராக 2 வாட்டராக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ இதே பென்னு, பென்சில் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1 பேனா, 2 பேனா, 3 பேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். ஆனால் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 வாட்டர், 2 வாட்டர் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதில்ல. பென்னுக்கு பார்த்தீங்கன்னா இது கூட எஸ் ஆட் பண்ணி பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டருக்கு இது கூட எஸ் ஆட் பண்ணி வாட்டர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் மியூசிக்கு பார்த்தீங்கன்னா இது கூட எஸ் ஆட் பண்ணி மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து அன்கவுண்டபிள் நவுன், வாட்டர் மாதிரி. அதனால் இதுக்கு முன்னாடி ஏஓ, ஆனோ, தியோ எந்த விதமான ஆர்டிகல்ஸும் வரதில்லை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வீடியோஸை கவனிச்சிட்டு வாங்க. நீங்கள் ரெகுலராக பார்க்க தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கணும்னு தோணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாவோ, ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னாவோ அதனுடைய கண்டினியூட்டி நமக்கு தெரியாது. புரிஞ்சுக்கிறதுல சிரமங்கள் ஏற்படும். மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு நம்ம டீச் பண்ண மாட்டோம். கண்டினியூவாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் அனதர் கிளாஸ்.